மாரியப்ப அங்கே பாரு. அந்த இடத்துல தான் நீ அந்த வெடிமருந்தை வைக்கணும். கடிக்கையும் மணிகண்டனையும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்தை காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அப்படியே செய்யற சாஸ்திரி. நான் அவங்க கிட்டையும் காட்டுறேன். இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதோ பாரு, அந்த சுவர் தான். அந்த சுவத்துக்கு அந்த பக்கம் தான் குளம் இருக்கு. உற்சவத்தை அன்னைக்கு சிறிச்சக்கரத்தை தூக்கிக்கிட்டு அந்த செவத்து ஓரமா நான் இந்த பக்கத்துக்கு வருவேன். நீ உன்னுடைய வாகனத்தோட தயாரா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படியே செய்றேன். எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே நடக்கும். அந்த பணிவெல்லாம் எனக்கு வேண்டாம். அது உங்ககிட்ட சுத்தமா இல்லைன்றது எனக்கு தெரியும். இல்லாத உன்னை என்கிட்ட காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாத. என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்க? வாங்க, உங்களை நான் ஜீப்ல டிராப் பண்றேன். வேண்டாம். உன்னுடைய ஜீப்ல நான் உன் கூடவே சுத்தி வந்தா அதை பார்க்குற இந்த ஊருக்காரங்க என்ன சந்தேகப்படுவாங்க. உற்சவத்தை அன்னைக்கு திருடு போக போற சிறிச்சக்கரத்தை இதோட முடிச்சு போட்டுருவாங்க. என்னோட பாதை எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. உன்னுடைய பாதையை நீ பார்த்துக்கோ, என்னுடைய பாதையை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் என் மேல கோவம் தீரல போல இருக்கு. ஆனா இப்ப நம்ம சண்டை போட்டுக்கிறதுல அர்த்தம் இல்ல. நீங்க ரொம்ப பெரியவங்க. சின்னவங்க செஞ்ச தப்ப மறந்து மன்னிக்க வேண்டாமா? ஊருக்குள்ள நீங்க தனியாவே போங்க. ஆனா காட்டு எல்லை வரைக்கும் நான் வரேன். வாங்க. என்ன இது மல்லி? ஏதோ செல்ல மாதிரி தெரியுதுயா. சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத் தாரானா. சரி, இங்கே வச்சிடலாமா? இங்க எல்லாரும் நடமாடுவாங்க. இது யார் கண்ணிலேருந்து பட்டுச்சுன்னா 1008 பிரச்சனை வந்துடும். இந்த இடம் சரி வராது. நீ உன் இடத்துல வச்சுட்டு வா. பொங்காரு, பேருக்குதான் அது என்னோட அறை. அங்க எல்லாருமே வந்துட்டு போவாங்க. அங்கேயே இது பாதுகாப்பா வைக்க முடியாது. சுந்தரி அம்மாவை அம்மனோட பின்னாடி வச்சிடலாம். அங்க பாதுகாப்பா தானே இருப்பாங்க. சரி, அங்கேயே வச்சிரு. முதல்ல நாம வெளியில போலாம். நானே தைரியமா இருக்க. நீ ஏன் இப்படி பயப்படுற? ஐயோ, வா. ஏ திருட்டு பூனைங்களா, நான் வாசல்ல தானே உக்காந்துட்டு இருக்கேன். எந்த நேரத்துல என் கண்ணில் படாம நீங்க 2 பேரும் எப்படி உள்ள வந்தீங்க? நீ எதுக்குடா எங்க வீட்டுக்குள்ள வந்த? நானா ஒண்ணும் வரல. மல்லி தான் என்ன வாணி இழுத்துட்டு வந்தா. வேணா மல்லிக்கிட்டே கேளுங்க. ஆஹா, தலையாட்டினெல்லாம் போதும். எவ்வளவு சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காம இன்னும் இவன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கியா? ஏண்டா, அவ தான் அறிவு கட்டு போய் கூப்பிட்டா, அதுக்காக அவ பின்னாடியே வந்துருவியா? எதுக்குடா வந்த? பாத்தியா, உங்க பாட்டிக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. எப்படி திட்டுறாங்க பாரு. இதெல்லாம் சரியில்லை. ஏற்கனவே ராட்சசி மாதிரி கத்துவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? என்னடா சொன்ன? நான் ராட்சசி மாதிரி கத்துவனா? என்ன அகங்காரம் உன்ன! ஏய் நில்லு, ஓடாத நில்லுங்கறல. டேய் நில்லுடா. டேய் டேய் டேய், ஏண்டா சாமியை தொட்டு வீட்டை தீட்டாக்குற? நான் தான் தொடவே இல்லையே. டேய், என்னடா விக்கிரகம் அது? முதல்ல வெளியேடு. அது என்னடா விக்கிரகம் அது? யார் கொண்டு வந்தாங்க? நான் தான் கொண்டு வந்தேன். மல்லிக்கு கொடுக்கறதுக்கு. பொம்மை கொடுத்ததுக்கு எல்லாரும் திட்டினீங்க. விக்கிரகத்தை கொடுத்தா நீங்களா திட்ட மாட்டீங்களா? அதனாலதான் கொண்டு வந்தேன். உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு.
டேய் நில்லு. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா இருக்கு உனக்கு. ஏ மல்லி, விக்கிரகத்தை எல்லாம் வீட்டுக்குள்ள கண்டபடி வைக்க கூடாது. வீட்டுல இருக்கிற ஒரு விக்கிரகத்தையும் பூஜை பண்ண நம்மளால முடியல. இத வேற வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால எப்படி பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ண முடியும்? முதல்ல இந்த விக்கிரகத்தை கொண்டு போய் கோயில்ல வச்சுட்டு வந்துரு. அங்கேயாவது பூஜை புரஸ்காரம் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இத கொண்டு போகும்போது நல்லா துணியை சுத்தி பத்திரமா கொண்டு போ. சொல்றது புரியுதா? சுந்தரி அம்மா, எங்க வீட்ல உன்னை பாதுகாப்பா வச்சுக்கலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா பாட்டி அம்மாக்கு நீங்க இருக்கிறது பிடிக்கல போல. வண்டியை நிறுத்து. சாஸ்திரி, இங்க இருந்து ஊர் எல்லாம் ஆரம்பிக்குது. நீங்க இறங்கி நடந்து போங்க. நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கட்டும். நான் சொன்னபடி எல்லாம் நடக்கணும். அத பத்தி கவலைப்படாத. நீ சொன்ன மாதிரியே நடக்கும். சரி, நான் வரேன். வண்டி எடு. என்னது? ஏதோ எனக்கு சந்தேகமா இருக்கு. சாஸ்திரி ஐயாவும் சாரும் தோஸ்துங்களா? அப்படின்னா என் கையில துப்பாக்கி கொடுத்து சாஸ்திரியை கொல்லுன்னு சொன்னது நாடகமா? சாக போன என்ன இவர் எதுக்கு வந்து காப்பாத்தினாரு? திரும்ப திரும்ப வந்து குறி சரியா இருக்கணும், குறி தப்பவே கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? ஒண்ணுமே புரியல. உண்மை தெரியாம நான் சாஸ்திரியை கொன்னுட்டா ஏடா கூடமா மாட்டிப்பனா? இந்த சாரு முதல்ல என்ன திட்டம் போடுறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல விருப்பாச்சி சாஸ்திரி இந்த நாடகத்தை ஆடுறாரா? என் சுந்தரி சாவுக்கு காரணமான அந்த விருப்பாச்சி சாஸ்திரியை நான் கொல்லாம விட மாட்டேன். இனிமே நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நானே எல்லாம் பேசிக்கிறேன். இரு, அவர் நல்லவர், அவர்கிட்ட காட்டலாம். விடு, வா.